ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைரபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது அக்ஷர பிரம்ம யோகத்தில் 5வது ஸ்லோகம். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் யஃ பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர அத்ர சம்சயः. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் யஃ பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர அத்ர சம்சயः. நாஸ்த்யத்ர சம்சயः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதியஜனாகிய புருஷோத்தமனை எவ்வாறு அடைவது கூறப்படுகிறது. அதாவது அந்த காலேச்ச மாமேவ, அந்த காலேச்ச கடைசி காலத்திலும், மாமேவ என்னையே ஸ்ரீகிருஷ்ணரையே, ஸ்மரன் சிந்தித்து கொண்டு, கலேபரம் சரீரத்தை, முக்துவா விட்டு, யஹா எவன் பிரயாதி செல்லுகின்றானோ, சஹா அவன், மத்பாவம் என்னுடைய நிலையை, என்னுடைய விஷ்ணுலோகத்தை, ஸ்ரீவைகுண்டத்தை அடைகின்றான். அத்திர இதில் சம்சய, அத்திர சம்சய ந அத்திர சம்சய இதில் ஒருபொழுதும் சந்தேகம் இல்லை அப்படின்னு. ஆனால் இதுபோல தானே தன்னுடைய முயற்சினால் தன்னுடைய கடைசி காலத்தில் பிராணம் போகும்பொழுது, பிராணம் அதாவது என்ன சொன்னோம், இந்த சரீரம் இது ஒரு ஊர் அப்படின்னா, இந்த இடத்த விட்டு அது இன்னொரு இடத்துல போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். இந்த வீடு பைசா போச்சு, இதை என்ன பண்ணல, ரிப்பேர்லாம் பண்ணி மராமத்து பண்ணி அதை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதை வச்சுக்க முடியாது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நாளுக்கு நாள் அது க்ஷயம் குறைஞ்சிட்டே தான் போகிறது. அப்போ தான் சொன்னோம், சரீரம் என்பது அழியக்கூடியது, மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். அதை பற்றி பார்த்ததுனால அதனால் என்ன பண்ணுறது, இது ரிப்பேர் பண்ணால் கூட இதை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு இந்த சரீரத்துலேருந்து இந்த ஜீவன் கிளம்பிடுறது. ஜீவன் கிளம்பிட்டா அப்படி போகும்பொழுது என்ன பண்ணோம், பிரயாண காலேஜ அப்பி அப்படின்னு முதல்ல 2 ஸ்லோகத்துக்கு முன்னே பார்த்தோமே, அதுபோல் அந்த காலேஜ மாமேவ கடைசி நேரத்தில் பெருமாளை பற்றின என்ன வேணும், நினைவு வேணும். அதுபோல் நினைவிலே இருந்துட்டே நம்ம உயிர் போயிடுது அப்படின்னு சொன்னால், சரீரத்தை விட்டு இந்த பிராணன் கிளம்புறது, ஜீவன் கிளம்புறது அப்படின்னு சொன்னால், அப்போது என்ன பண்ணுவார், பெருமாளோட உலகத்தை அடைய முடியும். அதாவது வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறார். அது முன்னாடிலாம் சொல்லி கொடுத்தார் பெருமாள். 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்தெல்லாம் ஞான யோகம், கர்ம யோகம் அதெல்லாம் விடாது பண்ணால் இதுபோல் மனம் இருக்கும், இதுபோல் மனம் இருந்தால் தொடர்ந்து அந்த என்ன பண்ணோம், செயல்பாட்டில் விடாது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவனுக்கு அதுபோல். ஆனால் நம்மளுக்கு நம்ம ஜெகதாச்சாரியார் என்ன சொல்லி கொடுத்தார், பகவத் ராமானுஜர் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண, அதனால் என்ன பண்ணுவார், அந்த தேகவசான காலத்திலே முக்தின்னு சொல்லி கொடுத்தார். அப்படின்னா அந்த நேரத்தில் பெருமாள் ஏற்கனவே இன்னொரு சர்மஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். எங்கே, வராக சர்மஸ்லோகத்தில் என்ன, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம் அப்படின்னு பெருமாள் என்ன சொல்கிறார், நான் அவனை நினைக்கிறேன்ப்பா, அவன் ஏற்கனவே நன்னா திடமான சித்தம் இருக்குச்சே, நன்ன சரீரத்தில் தெம்பு இருக்கும் பொழுது பெருமாள் ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கான்னு சொன்னால், மேலே அப்படியே அதுக்கப்புறம் அந்த சரீர யாத்திரை என்ன பண்ணுறது, நிதானமாக நடந்துட்டு இருக்குது. 2 வேளை பெருமாள் சேர்க்கிறது, சகசரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வருது அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணும்பொழுது அது இன்னொன்று முக்கியமானது, பெருமாளுக்கு பிரதட்சணம் பண்ணணும் என்ன சொன்னால் நிதானமாக பண்ணணும். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளை, அந்த பெருமாளுண்ட இருக்கிற ஆற்றலை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு பெருமாளை பற்றி மட்டுமே நினச்சிண்டு அந்த எண்ண ஓட்டங்களிலே மூழ்கி பெருமாளோட சன்னிதானத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணணும். அப்போ தான் எங்கேயோ ரொம்ப வேகமாக போகிற மாதிரி, ஒரு மார்க்கெட் பிளேஸில் நடக்கிற மாதிரி, அப்புறம் பரபரப்பாக ஏதோ கவுண்ட் பண்ணிண்டு அதெல்லாம் வேண்டாம். கவுண்ட் பண்ணவே வேண்டாம். அது தானாக இத்தனை நேரம் ஆகும்,
ஒரு பிரதட்சணம் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 40 பிரதட்சணம் பண்ணோன்னா எவ்வளோ நாழி ஆகும்? அந்த கணக்கை போட்டு வச்சுட்டு கடிகாரத்தை ஒரு தடவை பார்த்துட்டா அதுபோல் நிதானமாக பிரதட்சணம் பண்ணால் இவ்வளோ நேரம் ஆகும், இத்தனை மணி நேரம் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுடலாம். அதில் 1-2 குறைவாக இருந்தாலும் சுவாமி ஒன்றும் சொல்ல மாட்டார், 2-3 அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் நம்முடைய உள்ளுணர்வு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றலோடு ஏங்கி நிற்குமானால் கரெக்டாக அந்த 40வது பிரதட்சணம் வரும்போது நம்மளுக்கு சுவாமியை நினைவுபடுத்துவார். இது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் எது செய்கிறதுனாலும் அதில் தொடர்புடையதாக அது உள்ள மனம் லயித்து செய்ய வேண்டும். அதுபோல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது போல் பேசின்னு இருக்கோம். எதை செய்கிறதாலும் பிரதட்சணம் பண்ணிவிட்டு சரீரம் தெம்பில் இருக்கும்போதே சரணாகதி பண்ணினவனாக இருந்தால் அவனுக்கு கடைசி காலத்தை அவனுக்கு நினைவு இல்லாமல் போகலாம். 2 நாளாக நினைவு இருக்கல, எதான வாயில் ஜலம் குத்தினா கூட உள்ளே போகலை, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜீவன் மட்டும் உள்ளுக்குள்ளே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்து சொல்லிட்டோமான அப்போ என்ன அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால் பெருமாளே அந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணுமோ அதெல்லாம் சொல்லி தயாராக இருந்துக்கோ, நாளைக்கு போகலாம், ராத்திரி போகலாம், நான் வந்துடுறேன், மத்தியானம் வரேன், இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் பார், தலைமாட்டில் நிற்கிறேன் பார் அப்படின்னு அந்த ஜீவனுக்கு சொல்லி கொடுத்தாகமாக இருக்கும். ஏன்னா ஜீவனுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட பேசுகிற அந்த சாமர்த்தியம் போயிடுது, இஸ் நாட் அனேபிள் டு கம்யூனிகேட். அப்போ அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், எப்போவாது அப்படி சைலண்ட்டாக போயிட்டு இருக்கும். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் அப்படின்னு. அதாவது இந்த அதியக்ஞனாகிய புருஷோத்தமனை எவ்வாறு அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு இதுபோல் இந்த வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறார். கடைசி நேரம் வரைக்கும் பெருமாளை பற்றி யோசிக்கலான்னு. இப்போ சாதாரணமாக ட்ரைவிலாக சொல்லணும்னு வைங்களேன், நம்மளை போல் இருக்கா அது அடியனை போல் ஒரு டேஷு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு கேட்டால், ஐயோ நம்ம காலமாயிட்டா நம்ம வச்சுருந்த இந்த புஸ்தகத்தெல்லாம் யார் படிப்பா, எந்த கபோர்டில் எப்படி ரைட்டாக அடுக்கவே இல்லையே, கோணமான அடுக்கி வச்சுருக்கோமே, இதை நன்னா அடிக்கினா தானே டீசெண்டாக சீராக இருக்க முடியும், அடுத்தடுத்த புஸ்தகம் எடுக்க முடியும், இந்த விட்டுட்டு போகிற சாமானு சேர் டேபிள்லாம் யார் வச்சுப்பா அப்படின்னு யோசித்துண்டு இருப்பானே தவிர, ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ண மாட்டான், இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பித்தன அது எங்கே போகும், அது எப்படி இருக்கும், அதுக்கே தானே ஒரு நல்ல வழி பண்ணி வச்சோமா அப்படின்னு யோசிக்க மாட்டான். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான், காலமாயிட்டமான தன்னுடைய பெண்டு பிள்ளைகள் தான் குழந்தைகள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவா, எப்படி இவாளெல்லாம் இருந்து பழிச்சுப்பா அப்படி யோசிப்பானே தவிர நம்மளோட கதி என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க மாட்டான். நம்ம கடைசி நேரத்துலையாவது பகவானை நினைக்கலாம், கிருஷ்ண துவாரகாவாசி குவாசி அப்படின்னு கிருஷ்ணாவை கூப்பிட்டுலான்னு அப்போ அவனுக்கு தோணாது. அதனால் என்ன ஆகுது, எந்த நேரத்திலையும் பகவன் நாம ஸ்மரணை அத்தியாவசியம். இது என்ன பண்ணலாம், நம்ம 2 பேருக்கும் ட்ரைவேலாக ஒரு யோசனை பண்ணலான்னா தினமும் மாலை நேரத்தில் அந்த சந்தியாவந்தன காலம் அப்படின்னா சூரிய அஸ்தமிக்கிற காலத்தில் ஒரு 5 நிமிஷம் பகவன் நாமாவை சொல்ல வேண்டும். அதில் உங்களுக்கு முடிஞ்சால் 108 சொன்னாலும் சரி, ஒரு 28, 32, 50, 54 அவ்வளோதான் சொல்ல முடியுமானாலும் சொல்லும். ஸ்லோலி என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் டு பிகின் வித் ஆரம்பிக்கும்பொழுது எந்த நேரத்திலும் எதையும் நம்ம துவங்கலாம், எதுவும் நெவர் இட் இஸ் டூ லேட் அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு 5 நிமிடம் காலத்தில் சூரிய உதய காலத்திலும் ஒரு 5 to 6 நிமிஷம் என்ன பண்ணுறது, பெருமாளுடைய நாமங்களை சொல்லுவது நாம ஜபம். அதற்கு நேரம் காலம் அவசியம், மடியாக இருக்கணும், தௌத்தமாக இருக்கணும், அப்புறம் வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கணும், தொடாத உடுத்திக்கணும், அதுபோலெல்லாம் இல்லை. பகவன் நாமாவை எப்பொழுதும் சொல்லலாம், எந்த நேரத்திலையும் சொல்லலாம். அதுவும் ராமநாமா சொல்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. அதே மாதிரி சாயங்காலத்தில் சூரிய அஸ்தமன காலத்தில், சூரிய உதயத்தில் சொல்கிற மாதிரி சூரிய அஸ்தமன காலத்துலேயும் ஒரு 6 நிமிடங்கள் பகவன் நாமாவை என்ன ஜபிக்கலாம், நினைத்து கொண்டு இருக்கலாம், சொல்லலாம். அதை இப்போ முதல்ல 6ன்னு ஆரம்பித்தோம், இந்த தை மாத கடைசியில் 6 நிமிஷம் ஆரம்பித்தா முதல்ல அப்புறம் 6, 8, 10, 12ன்னு 2 நிமிஷமாக கூட்டிகிட்டே போனோன்னு வைங்க, ஒரு ஸ்டேஜில் 20 நிமிஷம் 24 நிமிஷம் வரைக்கும் வரும்னா அப்போ முழு சகஸ்ரநாமத்தையே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மள தினமே 2 வேளையும் சகஸ்ரநாமம் சொல்கிறோம் என்ன சொன்னால் அதை 2 தடவையாக சொல்லறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால் எப்பொழுதுமே முயற்சி செய்வது என்பது அதற்கு நாளை ஒத்தி போட வேண்டாம். தட் கேன் பி கமன்ஸ்ட் அட் எனி டைம் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், அதியக்ஞனாகிய புருஷோத்தமனை அடைவது இது சாத்தியமே, முயற்சி மட்டும் வேணும் அப்படின்னு. ஆனால் நம்ம பெரியவாள்லாம் இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்கார், இதற்கு ஆச்சாரியர் அனுகிரகம் அவசியம் வேணும். ஆச்சாரியரோட தயவு என்ன தவிர்க்க முடியாதது. நிச்சயமாக ஆச்சாரியரை தண்டம் சமர்ப்பித்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். இதற்கு தொடர்புடையதா அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.